ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிந்தாமணி சிக்கன் செய்ய நம்ம மண் சட்டியை வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் அது ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா விதை எடுத்துட்டேன். ஒரு 10 மிளகா எடுத்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் பசங்க சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சிக்கன் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு காஞ்ச மிளகா இது மட்டுமே தான் இதனோட ஃப்ளேவர், வேறு எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மஞ்சள் பொடி தேவையான அளவு. நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணியில் ஆட் பண்ண வேணாம். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி இறங்கும். அதிலே நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், தண்ணி விட்டுருக்கு. இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. மிச்சிருக்க தண்ணியை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு அப்படியே வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிந்தாமணி சிக்கன் நல்ல கலரில் இருக்குது பாருங்கள். அந்த மிளகா கலரே வந்துடும் நமக்கு. நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனையாக இருக்குது. நல்லெண்ணெய் சேர்த்ததால் நல்ல வாசனையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.